அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷகூர். இந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் அளவுக்கு அதிகமாக நன்றி தெரிவிப்பவன் என்று பொருள். நாம் சாதாரணமாக நினைக்கும் நன்றி அல்ல இது. ஒரு தந்தையின் பாசம், ஒரு தாயின் கருணை, ஒரு நண்பனின் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தையும் கடந்து நிற்கும் ஒரு மாபெரும் நன்றியுணர்வு. அதாவது, உதிரும் ஒரு சொட்டு வியர்வைக்கே சொர்க்கத்தின் விலையை தருபவன். இந்த உலகில் நாம் வாழும் காலம் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே. இந்த குறுகிய காலத்தில் நாம் செய்யும் நல்ல செயல்களோ மிகவும் சொற்பமானவை. ஆனால் ஷகூர் என்ற பெயரைக் கொண்ட இறைவன் இந்த சிறிய தியாகத்தையும் மிக பிரம்மாண்டமாக பார்க்கிறான். நீங்கள் செய்யும் ஒரு சிறு தர்மம், ஒரு நொடி பொறுமை, ஒருவருக்கு உதவும் நோக்கில் நீங்கள் சிந்தும் ஒரு சொட்டு வியர்வை, இவற்றை அவன் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. உங்கள் கரங்கள் செய்த கொடை, உங்கள் கண்கள் சிந்திய கண்ணீர், உங்கள் இதயம் கொண்ட தூய்மையான நாட்டம், இவை அனைத்தையும் அவன் கூட்டி அளவற்ற வெகுமதியாக மாற்றுகிறான். காலத்தால் அழியாத முடிவில்லாத சொர்க்கத்தை ஒரு சிறிய முயற்சிக்கு விலையாகக் கொடுக்கும் அவனது ஈடு இணையற்ற பெருந்தன்மையே ஷகூர். மனிதர்கள் ஒரு நல்ல காரியத்தைச் செய்தால் அதை சிலர் பாராட்டலாம், பலர் கண்டுகொள்ளாமலும் விடலாம். பாராட்டு என்பது வெளியிலிருந்து வருவதைப் பொறுத்தது. ஆனால் ஷகூர் நம்மை பாராட்டுவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் செய்யும் நன்மையை யாருமே அறியாமல் ரகசியமாகச் செய்தாலும், உங்களுடன் எவருமே இல்லாமல் தனிமையில் செய்தாலும் அவன் உங்களுக்கு பரிசளிக்கிறான். நீங்கள் பிறருக்காக பணிவுடன் செய்த நற்செயல்களை இந்த உலகம் மறந்து போகலாம், உங்களை எவரும் அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் வானுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ், நீ செய்த நன்மை எனக்குத் தெரியும், நான் அதை பாராட்டுகிறேன், உனக்கு பரிசளிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இதயத்தை ஆறுதல் படுத்துகிறான். அவனுக்குத் தெரியாமல் ஒரு நன்மை கூட நடக்க முடியாது. அவனுடைய நன்றிக்கு இணையான பரிசு வேறு ஏதும் இருக்க முடியாது. ஷகூர். இந்த திருநாமம் நாம் நம்பிக்கையுடன் செய்யும் எந்தச் செயலும் வீண் போகாது என்று நமக்கு உணர்த்துகிறது. இறுதியாக, ஷக்கூர் என்ற இந்த திருநாமம் நமக்குச் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் நாம் சில சமயம் தடுமாறலாம், சோர்ந்து போகலாம், அல்லது நம் உழைப்பு யாருக்கும் தெரியாமல் வீணாகிவிட்டதோ என்று வருத்தப்படலாம். ஆனால் ஷகூர் என்ற அந்த பேரன்பு நிறைந்த இறைவன், நீங்கள் செய்த சிறிய நன்மையை கூட ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்குக் கொடுத்த ஒரு கவளம் உணவு, நீங்கள் காட்டிய ஒரு நொடி பொறுமை, நீங்கள் மறைவாகச் சிந்திய ஒரு துளி கண்ணீர், இவை அனைத்தையும் அவன் உற்று பார்க்கிறான். இந்த உலகில் உங்கள் முயற்சிக்கு உரிய பாராட்டு கிடைக்காமல் போகலாம். நீங்கள் தனிமையில் விடப்படலாம். ஆனாலும் அஞ்சாதீர்கள். ஏனெனில் உங்களின் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும், ஒவ்வொரு சிறிய செயல்பாடுக்கும் ஒரு சாதாரண நன்றிக்கு அல்ல, முடிவே இல்லாத ஒரு பேரானந்த பரிசை தரக்கூடிய ஷகூர் உங்களுக்காக காத்திருக்கிறான். அந்த பெயரைக் கொண்டவன் நம் இறைவன் என்பதை உணரும்போது நம் கவலைகள் விலகி நம்பிக்கையின் ஒளி பிறக்கிறது. நாம் இங்கு கொஞ்சமே செய்தாலும் அவன் அங்கு பல்கி பெருகச் செய்வான் என்ற அந்த நிம்மதியுடன் பயணத்தை தொடர்வோம். இன்ஷா அல்லாஹ்.